தெரியலையே. அப்படி அந்த ரூமுக்குள்ள என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை எனக்கு அதிகமாயிட்டே இருக்கு. எப்படியாவது இன்னைக்கு சாவியை தேடி கண்டுபிடிக்கிறோம். அண்ணா அண்ணா, எனக்கு என்னமோ தோணுதுண்ணா, பாட்டி ஒருவேளை அந்த சாவிய வெளியில எங்கேயாவது கொடுத்து வச்சிருப்பாங்களோ, ஒருவேளை அந்த கோவில் அர்ச்சகர் இருக்காருல்ல அவர்கிட்ட கொடுத்து வச்சிருப்பாங்களோ. ஏண்டா வெடிஞ்சு என்ன நேரம் ஆகுது, உள்ள நின்று அப்படி என்னடா அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அண்ணா அண்ணா, பாட்டி வர்றாங்கண்ணா. நம்ம சாவியை பத்தி யாரும் எதுவும் பேசாதீங்க, பாட்டிக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். ஏண்டா உங்களை தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன், வாயில் என்ன கொலக்கட்டியா வச்சிட்டு இருக்கிறீங்க? இங்கே நின்று எல்லாரும் என்னடா காலங்காத்தால் அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறீங்க? வெளியில வந்து பல்ல விளக்கிட்டு குளிக்கிற வழியை பாருங்க. ஐயோ போச்சு, நமக்கு கிடைச்ச 10 நிமிஷத்துல எப்படியாவது சாவியை தேடி கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தா பாட்டி இப்ப நம்மள எல்லாத்தையும் வெளியில போக சொல்றாங்க. மை காட் பண்டி, நீங்க எல்லாரும் அதை நோட்டீஸ் பண்ணினீங்களா இல்லையா? உங்க பாட்டியோட இடுப்புல நிறைய கீஸ் தொங்கிட்டு இருக்கு பண்டி. எனக்கு என்னமோ அந்த ரூமோட சாவி அங்கதான் இருக்குன்னு தோணுது. ஏ ரோஸ், உண்மையாவா சொல்ற? எனக்கு என்னமோ அப்படியெல்லாம் தோணலையே, நான் பார்க்கவே இல்லையே அந்த மாதிரி சாவி. அண்ணா நான் ஒண்ணு பண்றேன், நான் பாட்டியை திரும்பவும் கூப்பிடுறேன், சரியா? பாட்டி பாட்டி. அண்ணா பாட்டி வந்தோடனே நல்லா பாத்துருங்கண்ணா, சாவி மட்டும் பாட்டியோட இடுப்புல இருந்துச்சு, எடுத்துட வேண்டியதுதான்ண்ணா. பாட்டி பாட்டி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. ஏண்டா உங்களை எல்லாம் வெளியில போய் பல்ல விளக்கிட்டு குளிக்க சொன்னா இங்க நின்று அரட்டை அடிக்கிறதும் இல்லாம என்ன வேற கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? எதுக்குடா கூப்பிட்டீங்க? பண்டி அண்ணா, பண்டி அண்ணா, பாத்தீங்களா இல்லையா? சீக்கிரமா பாருங்கண்ணா. என்னத்தடா பாத்தீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற? ஏண்டா பண்டி, அவன் தான் நின்று அரட்டை அடிச்சிட்டு இருக்கானா, நீ என்னடா பார்த்து